வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. கேட்டில் பாப்புலேஷன் வந்து நம்ம வேர்ல்டில் வந்து 1004 மில்லியன் இருக்குது. நம்ம வந்து இந்தியாவில் வந்து 190.9 மில்லியன் இருக்குது. கேட்டில்லாம் அதுக்கு பேருக்கு என்னன்னு தெரியாது, மாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். இப்போ எந்தெந்த மாடு எந்தெந்த வகையை சேர்ந்தது அது நம்ம பிக்சர் வந்து பாப்புலேஷனான கேட்டில் வந்து நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ரதி, பனி, படவாரி, நிலிரவி, சுர்டி, நக்புரி, ஐஸ்ரி, ப்ரௌன் ஸ்விஸ், ஜெர்சி, ஹரியானா, ஹால்ஸ்டைன் ஃப்ரிசியன், ஒங்கோலோ, ரெட் சிந்து, வெஞ்சியூர், டியோனி, ரதி, பிலஹி, கியர், அம்ரிட்டா மஹால், தர்பாகார், சகிவால், ஜிலிகா, பந்தர்பூரி. இந்த உலகத்தில் வந்து அதிகபட்சமான மாடு வந்து எவ்வளோ விற்பனை ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? 40 கோடி வந்து அதோட வகை வந்து இந்தியா நாட்டை சேர்ந்தது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பிரேசிலில் வந்து விற்பனை ஆகிருக்கு. அதோட பெயர் வந்து வியட்டினா 19. அதோட தோல் வந்து மிகவும் கடினமானது, மழை வெயில் அனைத்து தாங்கக்கூடியது. இது வந்து இந்த கின்னஸ் ரெக்கார்டில் வேர்ல்டில் இடம் பிடிச்சிருக்கு. த பெஸ்ட் ஆஃப் கேட்டில்னு இது ஒரு பட்டமே தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்தில் விலங்குகளை விட பயங்கரமானது ஒன்று இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருன்னா நம்ம மனிதர்கள் தான். இந்த பக்கம் பார்த்தா மாட்டையே நம்பி நிப்போம் தெய்வமா, இந்த பக்கம் பார்த்தா 10 கிலோ கறி வேணும் பாய். சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா ஏன் கேட்டில் இல்லைன்னா நம்ம எல்லாம் சொல்கிறாங்கன்னா, எல்லார் வீட்லேயும் பணம் எவ்வளோ கோடி ரூபா வச்சுருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பசுமாடு இருக்கும். ஏன்னா நமக்கு வர ஆபத்தை ஃபஸ்ட்டு தாக்கப்படுவது ஃபுல்லாக அந்த பசுமாடு தான். நமக்கு வர உயிர் சேதங்கள் எல்லாமே அது வந்து காப்பாற்றும். அதனால தான் இது சிவபுராணத்திலே சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்டிலை பற்றி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.